நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் நம்மோட அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். இந்த 60 நாளில் பார்த்தீங்கன்னா 4 லாக்அப் மரணங்கள் வந்து நடந்துருக்கு. இந்த 5 வருஷம் நீங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுத்துருங்க, ரீல்ஸை போட்டு தூங்கிட்டு போயிடுங்க, தமிழ்நாடு வளர்ந்துருமா? 10 ரூபா 20 ரூபா வைக்கிற முறுக்குக்கே நீங்கள் அவ்வளோ தூரம் வந்தீங்க. 100 கோடி ரூபா சொத்தை நீங்கள் ஆட்டையை போட்டு கொடுத்துருக்கீங்களா? மீன்வளத்துறையில் ஒரு 100 கோடி, HRNCயில் ஒரு 25,000 கோடி. நீங்கள் வந்து முழு போர்ச்சனிக்காவை சோத்துல மறைக்காதீங்க, ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எங்களுக்கு நீட்டு வேணான்னு விலக்கு சொல்லும்போது அதே மட்டும் ஏன் நீங்கள் நொட்டுறீங்க எங்களுக்கு எடுத்துன்னு வந்து? அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? உழைப்பெல்லாம் ஸ்டாலின் போடுவாராம், அறுவடை வந்து இவர் பண்ணுவாராம். யாரு? விஜய் வந்து அவங்களை எடுத்துட்டு அழகா இன்னைக்கு வந்து ஆட்சி அமைச்சிட்டுங்க. நீ வந்து யோகியா உத்தம. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய கேப்க்கு அப்புறமா சந்திக்கிறோம். மகிழ்ச்சி. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில அமைச்சரவை கூட்டம் நேற்றுக்கு நடந்தது. அந்த கூட்டத்துல பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளுமே அவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மிரட்டல்னு கூட எடுத்துக்கலாம். இனிமே யாரும் ரீல்ஸ் போடக்கூடாது, அதுவும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ஊழல் அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்காரு. யாராச்சும் ஊழல் விஷயத்துல உங்களோட பேர் அடிபட்டுச்சு அப்படின்னா யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் குறித்து அமைச்சரவையில் பேசப்பட்டிருக்கு. ஊழல் குறித்து சமீப காலமா அதிகமான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? முதலமைச்சர் உள்ளபடியே பேசினது நமக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்குது. ஒரு அரசாங்கம் என்ன செய்யணுமோ அதை தான் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து செஞ்சிருக்காருன்னு நம்புகிறோம். இதை வர நிச்சயமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நம்மளும் ஆசைப்படுறோம். ஆனால் அது நடக்குதா அப்படின்னா, இந்த அமைச்சரவை கூட்டம் வந்து நேத்திக்கு நடந்த மாதிரி முதல் முறையாக திரு விஜய் அவர்கள் வந்து சந்திக்கல. ஆட்சி பொறுப்பேற்ற உடனே வந்து நடந்தது. அதுக்கு முன்னாடி அமைச்சரவை லிஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து நடந்தது. அவங்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வந்து செய்யப்பட்டாங்க. நீங்கள் வந்து முதல் முறையாக மினிஸ்டர் ஆகிருக்கீங்க, இப்படிலாம் நடந்துக்கணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் வந்து காத்தில் பறக்கும் விதமாக தான் எல்லாரோட செயல்பாடும் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் 2 அமைச்சர்கள் வந்து வெளிநாடு வந்து பயணம் போகிறாங்க. இந்த வெளிநாடு நீங்கள் பயணம் போகிறோன்னா அனுமதி வாங்கிட்டு தான் போகணுன்றது எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகை துறையில் நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அமைச்சர்களுக்கு இந்த ஒரு அடிப்படை ஒரு விஷயம் கூட தெரியும். அரசு முறை பயணமா இருக்கும்போது மட்டும் எனி நீங்கள் வந்து எங்கே போனாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் வந்து சொந்த பயணமாக நீங்கள் போனால் கூட அனுமதி வாங்கிட்டு இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் போகணும். ஆனால் அந்த மாதிரி பண்ணல. அரசு முறை பயணமாக போனவங்க மட்டும்தான் சொன்னாங்களே, அதை தாண்டி அரசு சம்பந்தமான விஷயத்துக்காக தான் வந்து போகிறாங்க. ஆனால் அது வந்து இன்டிமேஷன் பண்ணல. இதை வந்து என்னென்னா ஊடகங்கள் வந்து பெரியதாக இது வந்து பேசுறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக அமைச்சர்கள் மீது இங்கே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் ஆமாம் தவறு நடந்ததுன்னு யாரும் வந்து ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா, சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பதிவுத்துறையில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு நிலம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா, 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை வந்து பண்ணுறாங்கன்னா அது வந்து தவறுன்னு சொல்றாங்க. இதே முந்தைய அரசாங்கம் பண்ணா அது வந்து ஊழல். இந்த பத்திரிகைகள்ல வந்து நெரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படிதான் அப்படியே மேம்போக்காக எல்லாத்தையும் வந்து கட்டமைக்கிறது. இதனால என்ன ஆகும்னா, நீங்க இந்த ஊழலையோ இல்ல ஒரு மோசமான செயலையோ நீங்க மூடி 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 மறைக்கும் போது அது ஒரு நாளைக்கு பெரியதாக வந்து வெடிக்கும். இப்போ ஒரு குழாயில வந்து சிறியதாக ஒரு ஓட்டை இருக்குன்னா, அது சின்னதா ஒரு ஓட்டையா இருக்கும் போதோ, இல்ல நம்ம இதயத்திலே கூட நம்ம எடுத்துக்கலாம், நம்ம உடம்புலேயே கூட எடுத்துக்கலாம். ஒரு நமக்கு ஒரு உபாதை இருக்குன்னா அது சிறியதாக இருக்கும்போது நீங்க சரி பண்ணா சரி பண்ணிடலாம். அது பெரியதாக ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தான் பண்ற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, முழு பூசணியை வந்து சோத்துல மறைக்கும் வேலையா தான் பண்றாங்க. கவுண்டமணி படத்துல வரும் பார்த்தீங்களா, அந்த ஈயம் பூசுறது. நான் இந்த பக்கம் திருப்புனா நீ இந்த பக்கம் திருப்பு, நான் இந்த பக்கம் காசும்போது நீ இந்த பக்கம் திருப்பு அப்படின்ற மாதிரி ஈயம் பூசின மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கணுன்ற மாதிரி பூசி மொழுகுகின்ற வேலைகளை தான் செய்யறாங்களா கண்டி. ஆக்டிவா இந்த அரசாங்கம் இந்த 60 நாள்ல ஒரே ஒரு மணி நேரம் கூட இப்போ வரைக்கும் செயல்படல. பல திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தி இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாதா? பல திட்டங்கள், முதல் திட்டங்கள் ஃபெயிலியர். வந்து மின்சாரம் வந்து 200 யூனிட் வந்து ஃபெயிலியரு. இலவச மின்சாரம் முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கொடுத்தது. தடையில்லா மின்சாரம் வந்தது. இன்னைக்கு வந்து ஒரு போகம் கூட பயிர் செய்ய முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து அந்த தடையில்லா மின்சாரம் வந்து சுருக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி மின்சாரம் அந்த 200 யூனிட் மின்சாரம் யாருக்கும் வந்து போய் சேரவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்தீங்க.
அந்த கடன் தள்ளுபடி இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் போய் சேரல. விவசாயிகள் வந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. தினம்தோறும் திட்டம் அறிவிச்சது இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எந்த மந்திரியும் போய் அவங்களோட வந்து பேசவே இல்லை. காவிரியிலிருந்து நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்ணீர் கடந்த மாதம் வந்து 9.2 டிஎம்சி, இந்த மாதம் வந்து 34 டிஎம்சி தண்ணீர் வந்து கிடைக்கணும். இதுக்கான எந்த விதமான பூர்வாங்க நடவடிக்கையும் வந்து எடுக்கப்படவில்லை. காவிரியில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் வந்து மேட்டூரில் வந்து 5 ஆண்டுகளும் ஜூலை வந்து 12ஆம் தேதி ஜூன் 12ஆம் தேதி வந்து தண்ணீர் வந்து திறப்பாங்க. இந்த அரசாங்கம் முதல்ல வந்து தண்ணீர் வந்து திறக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து காவிரி நடுவர்மன்ற ஆணையத்தை வந்து அணுகணுன்ற அந்த எந்த விதமான வேலைகளும் நம்ம அமைச்சர் இருக்கார், நீர்வளத்துறை அமைச்சர் இருக்காரு, அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவருக்கு வந்து தெரியாது. பாவம் அவர் என்ன. பொதுவாக அமைச்சர்கள் பெயரே வந்து வெளியே தெரியறது இல்லை. ஒரு 10 அமைச்சர்கள் மட்டும்தான் தெரிய வந்துருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த விவகாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து மேகதாது விவகாரத்திலேயே இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான சிஎம் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய சிஎம் வந்து எதுவும் பெருசா முரண்பட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முரண் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் வந்து நேரடியாக வந்து இந்த விஷயத்தில் வந்து தலையிட்டாங்க, வேலை செய்தாங்க. இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸை வந்து இணக்கமாக இருக்கீங்க, மந்திரி சபையிலே உள்ளே இருக்காங்க. கர்நாடகாலேயும் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் தான் வந்து இருக்கும்போது ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும், கில்லி படத்தில் ஒரு டைலாக் வரும். அந்த இவர் பாண்டு வந்து சொல்லுவார், பாண்டு வந்து சொல்லுவார், சார் இவனை மட்டும் அமிச்சா அந்த காவிரி தண்ணி அப்படியே கையோடு அள்ளிட்டு வந்துடுவான் சார் அப்படின்னு ஒரு டைலாக் இல்லைங்க. அந்த மாதிரி இன்றைக்கி முதலமைச்சரே வந்து போயிட்டு கோட்டை போட்டு அழகாக போயிட்டு அங்கே போய் உட்காந்து பேசினா நம்மளுக்கு தண்ணி தரமாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. தமிழக மக்களே வந்து கோட்டை பார்த்து ஓட்டை போட்டாங்க. கர்நாடக மக்கள் வந்து இவருக்காக தண்ணி வந்து கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்குது, திரு விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா போனார்னா நிச்சயமாக அந்த காவிரியை கையோடு எடுத்துகிட்டு வந்துடுவார். ஆனால் தயவு கூர்ந்து வந்து முதலமைச்சர் அந்த நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாடே வந்து வெறும் விவசாயம் மட்டும் கிடையாது, விவசாயம் வந்து பொய்த்து போச்சு. பல மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 மாவட்டங்களுக்கு வந்து குடி தண்ணீரே வந்து நமக்கு வந்து காவிரியை நம்பியிருக்கும். ஸோ இதெல்லாம் நிச்சயமாக முதல்வர் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். நிச்சயமாக அவர் வந்து காவிரியை கையோடு எடுத்துட்டு வரணும். இப்படி அந்த கஞ்சா கருப்பு ஒரு படத்துல கூட பாட்டில் அடிச்சு எடுத்துட்டு வருவாங்க, அந்த மாதிரி சொல்றீங்களா? நான் அந்த மாதிரி வந்து அவர் வந்து எள்ளி நகையாட விரும்பல. அவர் நிச்சயமாக அவருக்கு அந்த திறமை இருக்கு, எடுத்துட்டு வருவார்னு நம்புறோம். அதுக்கான பூர்வாங்க வேலைகளை வந்து இவங்க நிச்சயமாக வந்து செய்யணும். உடனடியாக வந்து இந்த விஷயத்தை வந்து தலையிடும். இதுக்கு முன்னாடியே கேட்ட மாதிரி அமைச்சர்கள் வந்து ஊழல்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த விஷயம் வந்து விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாம தான் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே சமயத்துல இந்த பழனி விவகாரமா எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே அதுக்கான சரியான பதில் வந்து கிடைக்கப்படல. இன்னைக்கு கூட நம்ம திமுகவை சேர்ந்த பரந்தமன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க, அதுல பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. நீங்க இந்த விஷயம் குறித்து எப்படி பாக்குறீங்க? பின்னணி ஏதாவது தெரியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசாங்கத்தை சொல்ல வேண்டியதுன்னா, எதுக்கு எடுத்தாலும் இங்க திமுக தான் வந்து சொல்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் காரணம் வந்து கரண்ட் இல்லையா, திமுக தான் காரணம். சாலை வசதி சரியா இல்லையா, திமுக தான் காரணம். ஈசிஆர்ல டெண்டர் விட்டாங்களா, அந்த டெண்டரே நடக்கவே இல்லை, அது எதுவுமே பண்ணல. வந்து திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் அதுல வந்து 600 கோடி குறைச்சிருக்காங்க. சரிங்க, நல்லதுதான். நடக்காத ஒரு டெண்டருக்கு 600 கோடி நீங்க வந்து பட்ஜெட்ல குறைச்சிருக்கீங்க, நல்ல விஷயம், வெல் அண்ட் குட், நாங்க வந்து வாழ்த்துறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 25,000 கோடிக்கு வந்து ஹெச்ஆர்என்சி லேண்டை வந்து தாரை வார்த்தி கொடுத்தீங்களா, அதை வந்து கம்யூனிஸ்டுகளே வந்து கூட்டணியில், திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற இத்தனைக்கும் அமைச்சர்கள் கூட இல்லை, அவங்க நட்பின் அடிப்படையில் வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இது மக்களுக்காக அதை கொடுத்துருக்காங்க, இதையே நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு. அதை சொல்கிறேன்னே, எல்லாருமாக சேர்ந்து இந்த தமிழ்நாடுன்ற ஒரு சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகமாக வந்து ஓடிட்டு இருந்த, இன்றைக்கி ஓடாத தேராக இன்றைக்கி வந்து அலங்கார தேராக வந்து நிறுத்தி வச்சது உள்ளபடியே நமக்கு வந்து வருத்தம் அளிக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, சிடிஆர் நெல்முகுமார் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாங்க, முன்னாடி அமைச்சர்கள்லாம் வந்து அதிகாரிகள் வந்து முந்தைய அரசாங்கத்தில் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து தவறு பண்ணாங்க, அவங்கெல்லாம் வந்து லஞ்சம் வாங்குறாங்க, எங்களால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறார். ஒரு அமைச்சர் தடுக்க முடியல அப்படின்னு சொன்னா, சார் தயவு செஞ்சு நீங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இல்ல, காலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊழலை வந்த 2 மாசத்துல எப்படி நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? சரி, நம்ம பிறந்ததுல இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், சாப்பிடாம நிறுத்திடலாமா? நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ, அது எவ்வளோ தண்ணீர் தேவையோ, எவ்வளோ உணவு தேவையோ, எவ்வளோ தூக்கம் தேவையோ, எவ்வளோ தூரம் ஓய்வு தேவையோ, இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும். இது வந்து இயல்பாக நடக்கிறது. எனக்கு எல்லாத்துக்கும் காரணம், சரி ஓகே, நான் உங்களை எந்த கேள்வியும் கேட்கல, 5 வருஷத்துக்கு அப்புறம் பேசுவோமா? இந்த 5 வருஷம் நீங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுத்துருங்க,
ரீல்ஸை போட்டு தூங்கிட்டு போயிடுங்க. தமிழ்நாடு வளர்ந்துருமா? இன்னைக்கு என்ன தொழில் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு சொல்லுங்க. இங்கே ஒரு தொழில் முதலீடு நடக்கணும்னா தமிழகம் முதல்ல இது ஒரு செழுமையான மாநிலம்னு நீங்கள் வந்து வெளியில் வந்து சொல்லணும். பாதுகாப்பு இருக்கணும், இங்கே மின்சாரம் வந்து இருக்கணும், சாலை வசதிகள் வந்து இருக்கணும். இதெல்லாம் இயல்பாக இருந்தால் மட்டும்தான் வெளியிலேருந்து வர முதலீட்டாளர்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வருவாங்க. நீங்கள் தான் எது கேட்டாலும் இதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கம் தான் காரணம்னா அப்போ அவங்க நினச்சிப்பாங்க, சரிங்க அடுத்த 2031 இல்லை எப்போ எலெக்ஷன் வரும்போது திமுக அரசாங்கம் வரும்போது நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை, அவங்க சொல்றது சரிதானே. இப்போ 2 மாசத்துல நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே செஞ்சிட முடியுமா? நீங்க இந்த கேள்விகள் எல்லாம் இதுக்கு முந்தைய ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளர்கள் கிட்ட தானே கேட்கணும். கேட்டிருக்குமே, அந்த ஆட்சியாளர்கிட்ட கேட்டிருக்கோம், அங்கே வந்து பதில் கிடைச்சிருக்கு. இங்கே பதிலே கிடைக்கலையா? சுத்த தானே விடுறாங்க. இப்போ நம்ம ஒரு உங்ககிட்ட கேள்வி கேட்கறதே முறையில்லைன்னு நான் சொல்றேன். சரிங்க, எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்கள் நடத்திட்டீங்க இந்த 60 நாளில்? எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டார் முதல்வர்? இல்லை எத்தனை துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து இன்றைக்கி வந்து கரெக்டான அமைச்சர்கள் வந்து இன்றைக்கி ஆய்வு வந்து பண்ணுறாங்க? அதாவது பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆய்வு போகிறாரு, தொழில்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா வந்து கல்வி நிறுவனத்துக்கு வந்து ஆய்வு போகிறாரு. எந்த மினிஸ்டர் யாருன்னே தெரியல, சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியல. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கேள்வி கேட்டால் வந்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் வந்து பதில் சொல்கிறாரு. ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு மீட்டிங்கில். இவர் ஒரு பதிலை சொல்கிறார், அவர் ஒரு பதிலை சொல்கிறாரு. என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கே தெரியல. இப்போ பழனி விவகாரத்திலே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நடக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க வந்து போகிறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறாங்க. இது ஏற்கனவே வந்து சிக்கலில் இருக்குன்னு சொல்லிட்டு நிறுத்தி வைக்கிறார். அந்த பதிவாளர் வந்து சார் பதிவாளர் வந்து பண்ணலை. அங்கேருந்து 68 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டிவிஷன்லேருந்து யாராவது ஒரு சார் பதிவாளரை வந்து கூப்பிட்டுருக்கலாம். அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க, கொடைக்கானல்லேருந்து கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து இந்த பர்டிகுலர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க. ஒரு நாளுக்கு மட்டும் ஒரு நாள் முதல்வர் மாதிரி. ஸோ ஒரு நாள் அவர் அங்கேருந்து ஹையர் பண்ணி கூப்பிட்டு வராங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அவர் வந்து கிளம்பிடுறார். இதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை யார் விசாரிக்கிறாங்கன்னா சிபிசிஐடி விசாரிக்குது. சிபிசிஐடி எங்கே வானத்துலேருந்து வந்தாங்களா? யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க? இதே காவல்துறை தான், தமிழக அரசு வந்து காவல்துறையில் அது ஒரு டிவிஷன் அவள் தான். ஏன் நீங்கள் உண்மையிலே தவறு பண்ணலன்னா சிபிஐ என்கொயரி எதுக்கு எடுத்தாலும் சிபிஐன்னு சொல்லுவீங்களா? நீதி அப்போ தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் சிபிஐக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே. அது என்ன சொல்கிறேன்னா, தவறுகள் நடக்கிறது, இதை வந்து நீங்கள் திருத்திக் கொள்ளுங்க, ஒத்துக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க. முறுக்குக்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் கேட்டிங்கல்ல, இது எப்போ ரேட்டில் வந்ததுன்னு கேட்டிங்களே. ஒரு 10 ரூபா 20 ரூபா விற்கிற முறுக்குக்கே நீங்கள் அவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா 100 கோடி ரூபா சொத்தை நீங்கள் ஆட்டையை போட்டு கொடுத்துருக்கீங்களா? அப்போ இது எந்த விதத்தில், இது யாரோட கணக்கு? இல்லை, இப்போ இது வந்து எனக்கும் அந்த விஷயத்துக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு அமைச்சருக்கு தெரியாம கீழே அந்த விவகாரம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? உங்களுக்கு தெரியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க தான் எதுவும் சொல்கிறோம். திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவருக்கு சொன்னது தான் இப்போ இவருக்கும் நம்ம வந்து சொல்கிறோம். ஹெச்ஆர்என்சி துறை அமைச்சர் ஏன் அப்படி சொல்கிறோன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்தாங்க. இதே ஜேபிஆர் கல்வி நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி, கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்தி வச்சுருந்தாங்க. இதே ஹெச்ஆர்என்சி வந்து அங்கேருந்து வந்து மீட்டிருந்தாங்க. ஹெச்ஆர்என்சி வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனம் உங்களுக்கு வந்து கல்லூரியே வந்து திறந்தாங்க. இந்த மாதிரி பல நலத்திட்டங்கள் வந்து செய்தார்கள். பல ஆக்கிரமிப்புகள் வந்து மீட்டெடுத்தாங்க. ஹெச்ஆர்என்சி உள்ளபடியே நல்லபடியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஹெச்ஆர்என்சி எந்த நிலைமையில் இருக்குது? இது வெறும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்க எல்லா துறைகளும் இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான நிலை தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே இதுக்கு முந்தைய அரசுல இருந்து பல நிலங்களை வந்து மீட் எடுத்திருக்காங்க. அப்படி மீட் எடுக்கும்போது ஒரு சில இனாமா கொடுக்கப்பட்ட நிலங்களை கூட மீட் எடுத்துட்டாங்க. இப்போ கரூர்ல கூட அந்த 4 முக்கியமான கோவில்கள் குறித்த அந்த விவகாரமும் போயிட்டு இருந்தது. அதுல வந்து திமுக தான் தவறு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இல்லை, அப்படி கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா இனாம் நிலாம்ன்றது உங்களுக்கு தனியாக இருக்குது. நீங்கள் பல ஆண்டுகளாக நீங்கள் வந்து பயன்படுத்தினா அதை நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். அதை நீங்கள் வந்து விற்க முடியாது. அதுதான் இங்கே வந்து சொல்கிறோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுதான் வந்து சிக்கலை வந்து உருவாக்குது. இப்போ நீங்கள் வந்து பயன்பாட்டில் வச்சுருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இருக்கீங்க காலகாலமாக அந்த பயன்பாடு தான் பயன்படுது, அவங்க வந்து விற்கிறாங்க. அதுதான் வந்து இங்கே பிரச்சனைகள் வந்து. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சரி நீங்கள் ஹெச்ஆர்என்சிக்கு மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களா, உள்ளபடியே கருணையோடு நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னு நம்ம எடுத்துப்போம். இதே வந்து எளிய மக்கள் வாழ்கின்ற பகுதியில் நீங்கள் வந்து பூந்தமல்லியில் எடுத்துங்க, அந்த பல்வேறு இடங்களில் இதே மாதிரி 1984 அரசாங்கம் கட்டி கொடுத்த வீட்டையே எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விசிலுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, விஜயோட கட்சிக்காரங்க தான் இருக்காங்க. எளிய மக்கள் அவங்களெல்லாம் ஒரு ஓவர் நைட்டில் வந்து வீடுகளை இடிக்கிறீங்களா? அப்போ இது எந்த கணக்கில் வரும்? நீ இதுக்கு ஒரு சட்டம்னா இனாம் நிலங்கள் அவங்க இருக்காங்கன்னா இருக்கட்டும், ஓகே ரைட், நம்ம வேணானே சொல்ல, அவங்க அப்புறப்படுத்துங்கன்னே சொல்ல.
முறைகேடாக ஏன் நீங்க வந்து பத்திரப்பதிவு பண்ணீங்கன்னு தான் கேட்குறோம். ம். இதை நினைச்சிருந்தா முன்னாடி அரசாங்கம் வந்து பண்ணியிருக்க முடியாதா? அங்க வந்து சிக்கல் இருக்குன்றதுனால அவங்க வந்து வெயிட் பண்றாங்க. அப்ப நீங்க இங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, எளிய மக்களை வந்து பெரிய நிறுவனங்களுக்கு வந்து அது பக்கத்துல இருக்கு, 500 மீட்டர்ல பெரிய நிறுவனங்கள் இருக்கு, அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ணல, கார்பரேட்டுகளை நீங்க டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா எளிய மக்களை வந்து நீங்க வந்து வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நடுத்தருள் நிற்க வைக்கீங்க. இது என்ன மாதிரி சட்டம்னு கேட்குறேன், அந்த அமைச்சரை தான் கேட்குறேன். இது வந்து நீதிமன்றத்தோட தீர்ப்பு அடிப்படையில தானே அந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. நீதிமன்றத்தோட தீர்ப்பு நீங்க அடிப்படையா வந்தா கூட குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து நீங்க மாற்று இடம் ஒதுக்கிட்டு இந்த இடம் ஆக்கிரமிப்பு இல்லை நீங்க வந்து நீர்நிலையை ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கொடுக்கறது தான் ஒரு அரசாங்கம். இதுதான் ஒரு குடிமக்கள் மேல ஒரு அரசாங்கம் வந்து செலுத்துகின்ற ஒரு நியாயமான ஒரு நடவடிக்கை. அப்படிதான் வந்து எந்த அரசாங்கம் இருக்கு. நான் வந்து தாவேக அரசாங்கத்தை குறை சொல்லுன்றதுக்காக இல்லை, எந்த அரசாங்கம் இருந்தாலும் இதுதான் வந்து பக்கம். நீங்க ஓவர் நைட்ல இடிக்க வேண்டியது ஏன்? அப்ப எதுக்கு அவங்களுக்கு நீங்க வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தீங்க, இபி கனெக்ஷன் கொடுத்தீங்க, சொத்து வரி கட்டுறாங்க, எல்லா விதமான வரியும் அவங்க வந்து கட்டிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவன் அந்த குழந்தை எங்க போய் படிக்கும் சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மாற்றணும். இது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லதான் நம்மளால ஏற்றுக்கொள்ளும். இதே நேரத்தில் நேற்றைக்கு வந்து நக்கீரன் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கிள் வெளிவருது, நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. இந்த பக்கம் 100 கோடி நம்ம அறநிலையத்துறையில் நடந்திருக்கு, இன்னொன்று வந்து மீன்வளத்துறை ஸ்ரீநாத் அவர்கள் பேரில் அவருக்கு ஒரு பினாமி இருக்கிற மாதிரி கூட புரோக்கர் ரமேஷ் அவர்கள் அந்த 100 கோடி டீலிங் எல்லாமே முடிக்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே வந்திருக்கு. விவரம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து புதியவர்கள் அப்படின்றதால என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து அவங்களோட பெயரை பயன்படுத்துகிறாங்களா இல்லை இவங்களே பினாமி வச்சு வாங்குறாங்களான்னு தெரியாது. ஆனால் முறைகேடுகள் வந்து நடக்குது. அது ஊடகத்தில் வரும்போது என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மீன்வளத்துறையில் ஒரு 100 கோடி, HRNCயில் ஒரு 25,000 கோடி, இந்த பக்கம் ஒரு 100 கோடி இப்படி நடக்குது. கனிம வளத்துறையில் வந்து அது நிறைய நடக்குது, அது வந்து அதிகமாக வெளியில் வர்றதே கிடையாது. ஆனால் இந்த பெரிய விஷயங்கள்லாம் மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காரு வீராசாமி என்கின்ற வீரா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட வந்து 1,30,000 ரூபாய் வந்து லஞ்சம் வாங்கினதா ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணி அதை வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து கட்சியிலேருந்து அவரை வந்து தற்காலிக நீக்கம் வந்து பண்ணி, நாங்கள் பாருங்களேன் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் நேர்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு 1,30,000 ரூபாய் வாங்கினவனுக்கு ஜெயிலு, பல ஆயிரம் கோடிகளை வந்து முறைகேடுல நான் வந்து ஊழல் செஞ்சாங்கன்னே சொல்ல, அங்க ஏதோ தவறு நடந்திருக்குன்னு கூட சொல்லும். ஆனா அவங்கெல்லாம் வந்து கிளீன் ஷீட், ஓகேங்களா, அது வந்து கிளீன் ஷீட், இங்க வந்து தவறே. அதனாலதான் சொல்றோம், நீங்க வந்து முழு போர்ச்சனிக்காக சோத்துல மறைக்காதீங்க, ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொல்றோம். நீங்க இப்போ ஏழைகளுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணுன்னு சொல்லும் போது மறுபடியும் ஒரு விஷயத்தை வந்து நம்மளால தொடர்புபடுத்திக்க முடியுது. லாக்அப் டெத் நாகர்கோயில நடந்த அந்த சபரிவர்மன் அவங்க வந்து அந்த விஷயத்த அவங்களுடைய மனைவி சாத்தான்குளம் அந்த மரணத்தோட ஒப்பிட்டு பேசுறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அரசு வேலையும் வேண்டாம், நீங்க கொடுக்கக்கூடிய நிவாரணமும் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாக்அப் டெத் குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இந்த 60 நாள்ல பாத்தீங்கன்னா 4 லாக்அப் மரணங்கள் வந்து நடந்திருக்கு. கடந்த முறை லாக்அப் மரணங்கள் எங்கு நடந்தாலும் வந்து தவறுன்னு தான் நம்ம சொல்றோம். முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம், போலீஸ் சட்டம் நமக்கு கொடுத்துருக்க உரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரா வேணா இருக்கலாம். அதாவது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ஏதாவது மிகப்பெரிய ஒரு கலவரங்களில் பொதுமக்கள் வந்து உயிர் சேதம் ஏற்படுவதில் யாராவது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் குறைஞ்சபட்சம் அவங்கள வார்ன் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து நீங்கள் வந்து கையாளலாம், அடிக்கிற மாதிரியோ இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து கையாளலாம். அதை தாண்டி ஆபத்தை ஏற்படுத்த ஒரு கையில் வந்து கன் வச்சுட்டு இருக்காரு இல்லை பெரிய அருவாளை வச்சுட்டு பொதுமக்களை வந்து அச்சுறுத்துறாருன்னா அவர்கிட்ட போய் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரோஜா பூ கொடுத்துலாம் அவர் வந்து கூப்பிட்டு வர முடியாது போலீஸ் ஸ்டேஷன். அந்த இடத்துல அவர் எப்படி கையாளணுமோ அப்படி கையாளணும். அதை தாண்டி காவல்துறை யாரையுமே அடிக்கிறதுக்கான எந்த விதமான அவங்களுக்கு வந்து ரைட்ஸே கிடையாது. இது போலீஸ் சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இந்திய அரசியலமைப்பு சட்டமும் நமக்கு வந்து தெளிவாக சொல்லுது. ஆனால் போலீஸ்காரர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க போலீஸ்ன்றவங்களே பார்த்தீங்கன்னா மக்களை பாதுகாக்கிறது தான் அந்த காவல்துறை இருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லாத ஒரு சட்டத்தை இவங்களே கையில் எடுத்துக்கிறாங்க. இவங்களே வந்து ஒரு மோசமான ஒரு ரவுடியை விட மோசமாக தான் இவங்க வந்து பொதுமக்களை வந்து டீல் பண்ணுறாங்க. அதனோட விளைவாக தான் இது நடந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி அவர் வெறும் 200 கிராம் வந்து குட்கா வந்து வச்சிருக்காரு. 200 இல்ல 10 கிராம் வச்சிருந்தாலும் தவறு தான், நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, நம்ம வேணாம்னு சொல்ல. அதே டன் கணக்குல வந்து குட்கா வந்து ஹோல்சேல்ல வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க தாவேக்காரங்க. அவரை வந்து அதே மாதிரி காவல் நிலையம் கூட்டு போயிட்டு ராஜமரியோட சொந்த ஜாமீன்ல விடுறாங்க இந்த பக்கம். அதுதான் இப்ப நான் சொன்னது, நீங்க இந்த 2 வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். பெருசா இந்த ஆட்சியில நீங்க வந்து கொள்ளையடிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சினிமாவில் கூட காட்டுவாங்க பார்த்தீங்களா, நம்ம பொதுவாகவே பொது புத்தியில் அப்படி தான் இருக்கும். பஸ்ஸில் ஒருத்தன் ஏறி பிட் பாக்கெட் அடிச்சிட்டான்னு வச்சுக்கலாம், 100 ரூபாயோ இல்லை 10 ரூபாயோ பிட் பாக்கெட் அடிச்சிட்டான்னா பஸ்ஸில் இருக்க எல்லாரும் பொதுமக்கள் வரவன் போகிறவன்லாம் தர்மடி கொடுப்பான். ஆனால்
அரசியல்வாதியோ இல்லை அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தியோ லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்து கொள்ளையடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்போட வந்து சிறைச்சாலையில் போனால் கூட பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பு தான். உங்களுக்கு ஏசி இருக்கும், டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், நியூஸ் ஸ்பெஷல் பேப்பர் வரும், பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். வீட்டில் இருந்து சாப்பாடு வரும். நாங்கள் போராட்ட வழக்கில் கைதாகிட்டு இருப்போம். பிச்சைக்கார மாதிரி எங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. போகும்போதே எங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, அரெஸ்ட் ஆகும்போதே சொல்லிவிடுவாங்க, 2 கையில் எடுத்துன்னு வந்துரு தம்பி, 2 கையில் எடுத்துன்னு வந்துரு, எல்லாம் எடுத்துன்னு வந்துரு. வந்து சண்டை போட்டு தான் லைப்ரரிக்கே போக முடியும். ஸோ அந்த மாதிரி தான் போராட்ட வழக்கில் இருக்கவங்களே அப்படி தான் வந்து மோசமாக வந்து நடத்துவாங்க. கொள்ளையடிச்சிட்டு வரவனை எல்லாம் வந்து அப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அதே போல தான் இந்த அரசாங்கம் வந்து இருக்கு. பெருமளவில் வந்து டன் கணக்கில் குட்கா வச்சுட்டு இருக்கிறவர் வந்து நீங்கள் ராஜ மரியாதையோட வந்து சொந்த ஜாமீனில் அனுப்புறீங்க. ஏன்னா அவருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன, ஒரே குவாலிஃபிகேஷன் என்ன, தாவேகா என்கன் தூய சக்தி கட்சியில் அவர் வந்து பொறுப்பில் இருக்கார். அதனால அவர் வந்து ராஜ மரியாதையோட போலீஸ் சல்யூட் அடிச்சு அவர் வந்து வீட்டில் எடுத்துன்னு வந்து விட்டு போயிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு கடை வச்சிருக்காரு, சிறிய வியாபாரி. இவரும் 200 கிராம் குட்கா வச்சிருக்காரு. தவறு தான். அதுக்கு என்ன நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட்டோ, அதுக்கு என்ன நீங்கள் வழக்கு போடணுமோ அதை போட்டிங்கன்னா நீதிமன்றம் தான் அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். காவல்துறை வந்து இந்த பனிஷ்மெண்ட், இதுவும் நீதிமன்ற காவலில் இருக்கும்போதே நீங்கள் இவ்வளோ தூரம் தொந்தரவு பண்ணுறீங்கன்னா, ஸோ இது எந்த அளவுக்கு அவர் அந்த ரிப்போர்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப மோசமாக இருக்குது. 19 இடங்களில் வந்து காயங்கள், ரொம்ப மோசமாக அவர் வந்து வழி நடத்திருக்காங்க. அதனால் அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி வந்து தெரியுது. சாத்தாங்குளம் சம்பவத்துக்கும் இந்த தம்பி இறந்ததுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. உள்ளபடியே இது வந்து அந்த குடும்பம் வந்து எல்லாருமே அந்த குடும்பத்தோடு நிற்கணும். இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இன்னைக்கு வரைக்கும் 2 அமைச்சர்கள் போயிருக்காங்க, பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சு. உரிய நிவாரணம் அவங்களுக்கு வந்து அரசு பதவி நிச்சயமாக கொடுக்கணும். அதையும் அந்த குடும்பம் வேணான்னு சொல்கிறாங்க. அவங்களோட வலி வேதனை நமக்கு வந்து புரியுது. இதோட இந்த காவல் மரணங்கள் நிற்கணும்னு தான் நம்மளோட இதுவாக இருக்குது. இப்போ சாத்தான்குளம் விவகாரக்கூடையோ இல்லைன்னா அஜித்குமார் கூடயோ இந்த விஷயத்தை நம்ம தொடர்புபடுத்தி பார்க்க முடியுமா? ஏன்னா அங்கே நடந்தது வந்து போலீஸ்காரங்க அடித்து சித்திரவதைப்படுத்தி அவங்களுடைய மரணம் நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து கூட இருக்கக்கூடிய சிறை கைதிகள் தானே தாக்கியிருக்காங்க. 2 இடமும் எப்படி ஒன்றா? தவறு, அதுதான் வந்து தவறு. இவங்க வந்து போலீஸ்காரர்கள் தான் அடிச்சிருக்காங்க. போலீஸ்காரங்களோட சப்போர்ட்டோட இவங்களை வந்து சேர்ந்து தாக்கியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சினிமாவில் மாதிரிலாம் கிடையாது. சினிமாவில் வந்து காட்டுவாங்க. இப்போ திரு விஜய் அவர்களோட நிறைய படங்களில் கூட அந்த மாதிரி காட்சியெலாம் இருக்கும். சிறையில் வந்து காட்சியில் போயிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் தாக்குற மாதிரிலாம் இருக்கும். ஜெயிலேருந்து தப்பிச்சு வர மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிஜத்தில் வந்து பண்ணவே முடியாது. யாரும் வந்து சிறை கைதிகள் வந்து அந்த மாதிரிலாம் வந்து யாரையும் தாக்க முடியாது. கண்காணிப்பு வளையத்தில் தான் இருப்பாங்க. சிறை வார்டன்கள் இருப்பாங்க. அங்கே தாக்குனதே வார்டன் தான் வந்து தாக்கியிருக்காரு. சிறை அதிகாரிகள் தான் தாக்கியிருக்காங்க. அவங்க கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஸை வந்து மடை மாற்றத்துக்காக கைதிகளும் சேர்த்து அடிச்சாங்கன்னு சொல்றாங்களே கட்டி, அது வந்து உண்மை இல்லை. இதுக்கு தான் சொல்றோம், முழுமையான விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வேணும்னு நம்ம கேட்கறது. அதனால ஏன்னா அஜித்குமார் காவல் மரணத்துல அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டார். அப்போ இதே வந்து அன்னைக்கு வந்து தாவேகாவோட தலைவராக வந்து திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, சாரி மாடல் இது, எங்களுக்கு சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு சொன்னார். இப்போ நீங்க சாரியும் கேட்கல, நீதியும் கிடைக்கலன்னும் போது அப்போ எதை நோக்கி நகருகிறது இந்த அரசாங்கம்? உள்ளபடியே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தொழில் வாய்ப்பு இங்கே இல்லை, விவசாயிகளுக்கு வந்து வாழ்வாதாரம் முற்றிலுமாக முடங்கி போச்சு, இருளில் வந்து மூழ்கி போய் சுத்தமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி ஒன்றுமே கிடையாது, பொருளாதாரம் வந்து ஒன்றுமே கிடையாது, சட்டம் ஒழுங்கு உங்கள் கையில் கிடையாது. அப்போ எதை நோக்கி இது நகருகிறது அப்படின்றது உள்ளபடியே நமக்கு இந்த 5 ஆண்டு காலத்தை நினச்சோம்னா உள்ளபடியே நமக்கு வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகர போகிறோம், இவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாத ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான் நிலவுது. இதை வந்து நிச்சயமாக முதல்வர் வந்து திறம்பட கையாளணும். இந்த மாதிரி காவல் மரணங்கள் வந்து நடக்கிறது உள்ளபடியே நம்ம வந்து கண்டிக்கத்தக்கது. ஸோ இதுக்கு வந்து உரிய நீதி வந்து வேணும். இதுக்காவது முதல்வர் வாய் திறந்து பேசுவார்னு நம்ம எதிர்பார்க்கணும். முதல்வர் வாய் திறந்து பேசுவார் அப்படிங்கிறது கூடவே வந்து ஊடகங்களும் வாய் திறக்கல அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. ஊடகங்கள் வாய் திறந்ததுன்னா உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்களே. சரி, அப்படின்னா வந்து சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ஜேர்னலிஸ்டும் கிடையாது. அவர் என்ன ஜேர்னலிசம் பண்ணாருன்னா பிளாக்மெயில் ஜேர்னலிசம். இப்போ ஒருத்தரை பற்றி ஒரு பதிவு போடுறாருன்னா, இப்போ கடைசியாக அவர் வந்து குண்டாஸில் அடித்ததே அப்படி தான். ஒருத்தரை பற்றி ஒரு பதிவு போடுறாங்க, அவங்க வந்து இல்லைங்க அது வந்து முறைகேடான பணத்தில் படம் எடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லைன்னு அவங்க சொல்லும்போது அவங்க கிட்ட பணம் வாங்குற கொடுக்க வாங்கலுக்கு அவங்க நேரில் போகிறாங்க, அடிதடி நடக்குது, அவர் வந்து வழக்கு போடுறாரு, அதுக்கு வந்து இவருக்கு குண்டாஸ் கிடைக்குது. அந்த குண்டாஸில் இருந்த அந்த மனிதர் சவுக்கு சங்கர்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் குறித்து காவல்துறையில் வேலை செய்கின்ற கைம்பெண்களுக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க காவல்துறையில். அவங்கள வந்து மோசமாக வந்து பேசுனதாக இருக்கட்டும், நீதிபதிகள் குறித்து அவதூறாக பேசுனதாக இருக்கட்டும்,
யாருமே விட வைக்க மாட்டார். நீ வந்து அவதூறா பேசுவார், உடனே அங்கேருந்து பேமெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஓகே அந்த அவதூறு வந்து ஸ்டாப் ஆகிடும். எங்க இருந்து பேமெண்ட் வரும்? அவர் யாரை வந்து விமர்சனம் பண்ணா அங்கேருந்து பேமெண்ட் வந்துடும். இப்போ வந்து எடப்பாடி அடின்னு அடிப்பார், தூக்கி போட்டு துவைப்பார், அங்கேருந்து பேமெண்ட் வந்த உடனே அதிமுக ஃபேவரா பேசுவார். ஸோ இதுதான் அவரோட கடந்த கால வரலாறு. அப்படி திமுகவையும் தான் அடி நடிக்கிறாரு. திமுக கிட்ட திமுக கிட்ட இருந்து பணம் கொடுக்கல, அதனால இன்னைக்கு வரைக்கும் அடிச்சிட்டு இருக்காரு அவரு. திமுக பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவரெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு ஒரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க, அதையும் அவர் வந்து செலிப்ரேட் பண்ணார். என்ன திமுக வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணதுனால திமுக இன்னைக்கு தோத்து போச்சுலாம் அவர் வந்து பதிவுலாம் போட்டாரு, ரொம்ப மோசமான பதிவுகள்லாம் போட்டார். நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. இப்போ என்ன சொல்றேன்னா, ஒரு அருண் வந்து சென்னை சிட்டி கமிஷனரா இருக்காரு, அவர் குறித்து நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவதூறு வந்து பரப்புறீங்க. அவர் வந்து சட்டப்படி உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாரு, அதை நீங்க சட்டப்படி அணுகணும். அவரை வந்து நீங்க சொல்றீங்க அருண் இருக்க மாட்டார் இந்த பதவியிலன்னு சொல்றீங்க, அதே போல அருண் வந்து மாற்றப்படுகிறார். அதுக்கு வந்து பயங்கரமா செலிப்ரேட்லாம் பண்ணி வீடியோலாம் வந்து போடுறார். நேர்மையான அதிகாரி வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் வந்து மாற்றப்படுகிறார். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்த பேசுறாருன்னா அடுத்த நாளே அதிகாரிகள் மட்டத்தில் வந்து அது மாற்றப்படுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு மோசமான ஆளு, ஒரு மோசமான ஒரு கிரிமினல் ஜேர்னலிசம், இந்த மாதிரி பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்றவருக்காக அரசாங்கம் வந்து பயப்படுதா, இல்ல இவர் சொல்றத வந்து அரசாங்கம் வந்து செய்கிறதா, இல்ல முதல்வரை வந்து இவர் வந்து மிரட்டி பாக்குறாரா? நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்குமான முதல்வர் தான் திரு விஜய் அவர்கள், எல்லாருக்குமான முதல்வர். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அந்த ஒரு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் அவர் சொல்றாரு. நான் சொல்ற அதிகாரிகள் வந்து மாற்றப்படுவாங்கன்னு சொல்றாரு, அதே போல அடுத்த நாள் வந்து மாற்றப்படுகிறார்கள். அப்போ சவுக்கு சங்கருக்கு இந்த அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாதிரி ஆட்களை நான் என்ன கேட்கறேன்னா, சவுக்கு சங்கரை முதல்ல எதுக்கு நீங்க வந்து குண்டாசுல இருந்தவர் எதுக்கு நீங்க வந்து குண்டாசை உடைக்கணும் சொல்லுங்க? நீங்க எதுக்கு அவருக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கணும்? ஸோ இதுதான் சொல்றேன். இதுக்கு வந்து மீடியா கவுன்சிலில் இன்னைக்கு வந்து பல விதமான கட்டுப்பாடுகள் இன்னைக்கு வராங்க. மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. நிச்சயமாக இன்னைக்கு வந்து ஃபேக் நியூஸு, ஃபேக் நெரட்டிவ்லாம் நிச்சயமாக, ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு குழப்பமா இருக்கு. எது பொய் செய்தி, எது உண்மையான செய்தி, எவன் உண்மையை பேசுறான், எவன் பொய்யை பேசுறானே வந்து தெரியல. ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு குழந்தை திரு விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் வந்து போறாரு, அன்னைக்கு ஒரு குழந்தை பேசுது, அதுக்கு 18 வயசு கூட நிரம்பிச்சது இல்லை, விஜய் என் புருஷன்னு சொல்றாங்க. அந்த ஊடகங்களை வந்து தவிர்க்கணும்னு சொல்றேன். அவங்க ஏதோ ஒன்று வளர்றாங்க, ஏதோ ஒன்று பேசுறாங்க, ஏதோ ஒரு ஹைப்பா வராங்க. விஜயை பார்த்தா எனக்கு மயக்கம் வருதுன்னு சொல்றாங்க. அப்படியா மோசமா இருக்காரு விஜய்? எனக்கு தெரியல, அவர் நல்லா தான் இருக்காரு. அழக பார்த்து மயங்கிறதா? சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, கண்டினியூவா பாருங்க. அந்த நெரேட்டிவ் வந்து செட் பண்ணாங்க. ஒரு அம்மா வந்து பேசுனாங்க, எனக்கு என் புருஷனோட விஜயை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதை நீங்க வந்து எடுத்து வைரல் பண்றது. இந்த பக்கம் பெண்கள் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல வந்து ஏதோ பேசுறாங்கன்னா அவங்க அறியாமையில கூட வந்து பேசலாம். ஒரு நடிகரை வந்து இன்னைக்கு வரைக்கும் முதல்வரை பார்த்து மயங்கிட்டேன், அவர் செஞ்ச வேலையை பார்த்து நாங்க மயங்கிட்டோம், அவர் செய்த செயலை பார்த்து நாங்க மயங்கிட்டோம்னு யாராவது சொன்னாலும் உள்ளபடியே நம்ம வந்து ஹேட்ஸ் ஆப் அவங்களை வந்து நிச்சயமாக நம்ம வந்து நம்ம வரவேற்கலாம். ஆனா இவங்க சொல்றதெல்லாம் தனி மனித துதிப்பாடலா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசும்போது அந்த பொண்ணு வந்து பர்டிகுலரா பேசுறாங்க. திரு விஜய் அவர்கள் வந்து என் புருஷன் சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இன்னொரு கட்டு பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களே ரொம்ப மோசமான இழிவான வார்த்தைகளை வந்து பேசுறாங்க. ஸோ அப்போ ஊடகங்கள் எந்த அளவுக்கு மலிவா போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து மகேந்திரன் பேசுனதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து கட்டமைச்சிட்டே இருக்காங்க. என்னன்னா திரு விஜய் அவர்கள் அரசாங்கத்தின் மேல ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இல்லை அவர் வந்து செயல்படாத இருக்கிற இந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. விஜய் வந்து சூப்பரா பண்றாரு, எங்களுக்கு வந்து விஜயை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து மடைமாற்றம் செய்கின்ற வேலைகளை வந்து ஊடகங்கள் வந்து செய்ய. எதுல இருந்து மடைமாற்றம் செய்வாங்க? இப்போ ஒண்ணுமே இல்லை. திரு விஜய் அவர்கள் வந்து என்ன திட்டங்கள் எந்தையும் அறிவிச்சிருக்காரு, தமிழகத்தில் நிதிநிலை குறித்து அவருக்கு என்ன அவருக்கு வந்து தெரியும், அதிகாரிகள் மட்டத்தில் அவர் என்ன வந்து இன்னைக்கு வந்து ஆலோசனை நடக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இத்தனை குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு, கற்பழிகள் நடந்திருக்கு, கொலைகள் நடந்திருக்கு, பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்ச்சியாக இருக்கு. இப்போ வரும்போது கூட ஒரு செய்தி பார்க்குறேன், 1/2 கிராம் நகைக்காக ஒரு மூதாட்டியை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. வீடு புகுந்து பாலியல் பலாத்காரம் பண்ணதில் அதிகப்படியான ஆட்கள் பேர்னா தாவேக்காரங்க தான் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ ஒரு இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீதே வந்து ஒரு பாலியல் புகார் வந்து இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் எங்கே நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா மந்திரிகள் கிட்ட என்ன சொல்கிறீங்க, யார் தப்பு பண்ணாலும் விட மாட்டான் இந்த விஜய்ன்னு சொல்கிறீங்களா? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? சரத்குமார் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு பவுடரை வந்து நசுக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்தது, அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இவங்க கீர்த்தனா சகோதரி வந்து கீர்த்தனா அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு அரசு பள்ளி மாணவியை வந்து இழிவுபடுத்தும் விதமாக வந்து பேசினாங்க, அவங்க மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை.
யார் மேலே நீங்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் மறைக்கிறதுக்காக இந்த அமைச்சர்கள் நடக்கின்ற குறைகள் குற்றங்கள் இதெல்லாம் நீங்கள் மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா பொதுமக்களை இந்த மாதிரி பேச வருது. இந்த ஆட்சிக்கு என்னங்க, இந்த ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி அருமையான ஆட்சின்னு சொல்லி இந்த மாதிரி மடைமாற்றம் பண்ணி வேலைகளை தான் செய்கிறாங்களே கண்டி, மேக்கப் மட்டும்தான் போகிறீங்களே கண்டி, உங்கள் பேக்கப் எதுவுமே இங்கே வந்து சரியில்லை. நீங்க வந்து சவுக்கு சங்கர் அவங்க பத்தி பேசிட்டு இருந்தோம். அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய அந்த பதவி மாற்றம் அப்படிங்கறது குறிப்பிட்டிருந்தோம். அருண் ஐபிஎஸ் அவரை வந்து இதுக்கு முன்னாடியே அவங்க மேல வந்து குற்றச்சாட்டுகள் இருந்து திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாரு, அந்த காரணத்துக்காக கூட மாத்திருக்கலாம்ல. இல்லை நான் என்ன சொல்றேன்னா, அவர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து மாத்தினாங்க. அப்படி ஒருவேளை ஊழல் குற்றச்சாட்டுல இருந்தாருன்னா நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு மென்ஷன் பண்ணல. அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாரு. இல்லை இப்போ பொதுவாக வந்து அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் அவங்களோட இணைந்து தான் வந்து வேலை செய்யணும். ஸோ வந்து ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி தான், ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் வந்து அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் வந்து இணைந்தால் மட்டும்தான் இந்த அரசு சக்கரம் வந்து இயங்கும். இது நீங்கள் தனித்தனியாலாம் வந்து அரசு அதிகாரிகள் பொறுத்தவரைக்கும் விருப்பு வெறுப்பு இன்றி தான் வேலை செய்வாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு சில ஃபேவரில் வந்து பண்ணி தான் ஆகணும். அந்த டியூட்டியில் இருக்காங்கன்னா அவங்க வந்து பண்ணி தான் ஆவாங்க. அதை நம்ம வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் நீங்கள் எடுத்துங்க, நேர்மையான அதிகாரிகள் தான். ஆனால் அவர் மீது என்ன குற்றச்சாட்டு வைப்பாங்க, திமுக வந்து ரொம்ப ஃபேவராக இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அதிமுக காலத்தில் நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். அந்த அம்மா திரு கலைஞர்களோட இறுதி சடங்கு வந்து அந்த இடத்துல அந்த அம்மா தான் நின்று டீல் பண்ணாங்க. அதிமுக ஆட்சியிலும் அவங்க அவ்வளோதான் சிறப்பாக செயல்பட்டாங்க. அதே போல தான் திமுக ஆட்சியிலும் வந்து செயல்பட்டாங்க. தாவேக ஆட்சி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு வந்து தள்ளினாங்க. அப்போ பல்வேறு இடங்கள்ல நம்மளே வந்து பேசியிருக்கோம், ஒரு நேர்மையான அதிகாரி வந்து இங்கே வந்து பந்தாடக்கூடாது அப்படின்னு சொன்னோம். ஸோ அரசு அதிகாரிகள் அப்படி தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதே விஷயம் ஒரு ஏடிசி வந்து தாம்பரத்தில் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 3.5 ஆண்டு காலமாக அங்கேயே இருக்கார். அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது. யாரோ ஒருத்தர் வராங்களா அவங்களுக்கு ஃபேவராக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இரவோடு இரவாக கமிஷனரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் உள்ளிட்ட ஒரு டீமே ஒரே இரவு மாத்துறாங்க. அப்போ அந்த அதிகாரி யாரு, அந்த ஏடிசி யாரு, தாம்பரம் சிசிபியில் இருக்கிற அந்த அதிகாரி யாரு? 3.5 வருஷமா கமலக்கண்ணன் ஒருத்தர் அங்கேயே இருக்காரு. அவரை நீங்க வந்து எப்படி நீங்க அணுகுறீங்க? அதே போல பாத்தீங்கன்னா கமிஷனரே நீங்க இரவோடு இரவாக மாத்துறீங்க. அந்த குழுவே வந்து இரவோடு இரவாக மாத்துறீங்க. அப்போ அரசாங்கம் தான் சொல்லணும், நேர்மையான அதிகாரிகளா இருந்தா பந்தாடப்படுகிறார்கள். அரசுக்கு வந்து இப்போ அதே தான் நானும் சொல்றேன், அரசுக்கு வந்து யாரெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அந்த பதவியில் அவங்க வந்து சொபஸ்டிக்காக வந்து இருக்காங்க. இதை தான் நம்ம வந்து மாற்றணும். எல்லாருக்குமான அரசாங்கம் எல்லாரும் இங்கே ஒரே மாதிரி நடத்தப்படும். அதனால தான் நம்ம வந்து சவுக்கு சங்கரை வன்மையாக நம்ம வந்து கண்டிக்கிறோம். ஓகே, இப்போ மடைமாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம நிறைய ஊழல்கள் பற்றி இந்த தொடர்ந்து பேசும்போது பேசியிருந்தோம். இந்த ஊழல்கள் எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்காக தான் குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு வாதம் தாவேக்காவுல இருந்து இருக்கு. இந்த குதிரை பேரம் அது குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க? குதிரை பேரம் யார் பண்ணாலும் வந்து தவறு தான். இந்த குதிரை பேரம்ன்றதே நமக்கு வந்து புதியதான சொல். தமிழ்நாட்டில் அதெல்லாம் வந்து நடந்ததே. வட இந்தியாவில் வந்து இது நிறைய வந்து நடக்கும். அதுக்கு வந்து நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து போட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க 1/3 போனா தானே பிரச்சனை. 100% எடுத்துட்டுனா நீங்க என்ன பண்ணுவேன்? இருக்கிற ஒரே எம்எல்ஏ தான் காமராஜ். அவர் வந்து நீங்க யாரு வந்து பாசிசம்னு சொன்னீங்களோ அந்த கூட்டணியில் இருந்த என்டிஏ கூட்டணியில் இருந்த தினகரனோட அமமுகவோட எம்எல்ஏ வந்து கையெழுத்து போடும்போதெல்லாம் சொன்னாரு. அவர் போய் கமிஷனர் இதெல்லாம் வந்து கவர்னர் மாளிகை எல்லாம் போய் சொன்னாரு, நான் வந்து போகவே இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கடத்திட்டு போயிட்டாங்கலாம் சொன்னாங்க இல்லைங்களா? சார் ஒத்த கிணறு சார், வட்ட கிணறு சார், பெரிய கிணறு சார், என் கிணத்தை காணும் சார் அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி கிணத்த காணும் இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏ காணும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு டிடிவி. அவர் வந்து தாவேக்கால வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அதுல குதிரை பேரம் நடக்கவே இல்லை. அவருக்கு என்ன அவசியம்? மன்னார்குடியில் ஜெயிச்ச, அதுவும் எவ்வளவு பெரிய வேட்பாளர் வந்து டிஆர்பி ராஜா வந்து வீழ்த்திட்டு வந்த அவரு தாவேக்காக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒரே ஒரு எம்எல்ஏ தான். அப்போ அங்க வந்து குதிரை பேரம் நடக்கவே இல்லையா? பொதுமக்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன், அது வந்து குதிரை பேரம் நடக்கவே இல்லை. நீங்க வந்து சொன்னா நம்மளும் ஒத்துக்கணும். எங்க தொகுதியை சார்ந்த மதுராந்தகம் தொகுதியை சார்ந்த மரகதம் குமரவேலு ஜெயிச்சு மக்களுக்கு கூட நன்றி சொல்லல. 21 நாள்ல வந்து பதவி வந்து விலகுறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஏற்கனவே வந்து எம்பி கொடுத்துருக்காங்க, எம்எல்ஏ இருந்திருக்காங்க. இன்னும் பெரியதாக தொகுதிக்கு பெருசா அவங்க அந்த அம்மா எதுவுமே செஞ்சதே கிடையாது. ஸோ அவங்க வந்து தாவேக்கால வந்து இணைறாங்க. இங்க வந்து எந்த விதமான குதிரை பேரும் நடக்கல. குட்கா புகழ் விஜயபாஸ்கர் அவர் வந்து அதிமுக முகமாக அறியப்பட்டவர். அங்க வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சென்டர் அவர் வந்து இங்க வந்து இணையறாரு. அங்க வந்து எந்த விதமான குதிரை பேரம் நடக்கவே இல்லை. சரி, இதெல்லாம் நம்ம நம்பிட்டே தான் இருந்தோம்.
அதுக்கப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து கரூர், நீங்க கரூர்ல வச்சு தான் அரசியல் பண்ணீங்க. கரூர்ல வந்து இதே விஜயபாஸ்கர் விஜய் குறித்து என்னென்னலாம் வந்து பேசினார். ஓடி போன ஒரு மனிதர், அவருக்கு வந்து தெம்போ திராணியம் கிடையாது, அவர் ஒரு நடிகர், கரூர்ல வர சொல்லி இது என் ஊரு, வேணா இங்க வந்து ஜெயிக்கும், என்னென்னவோலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் சொன்னார். செந்தில் பாலாஜி பேசுனதை விட 1000 மடங்கு விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணி பேசுனார் எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர்ல. யார விஜய தோக்கடிச்சது அங்கே விஜயபாஸ்கர். அந்த விஜயபாஸ்கர் வந்து இங்க வந்து இணையறாரு. அப்போ அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க நாங்கெல்லாம் போலங்க, அங்கிருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா அப்போ உங்களை சும்மா லுலுலாய்க்கு கூப்பிட்டாங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு அரசியல்வாதி இவங்கெல்லாம் யாருன்னு நீங்க வந்து பார்க்கணும். அதுதான் வந்து இங்க சிக்கல். இப்போ மரகதம் குமரவேலா இருக்கட்டும், அந்த விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இசக்கி சுப்பையாவா இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் இவங்களை சுத்தி இருக்கு, பல்வேறு ஊழல் வழக்குகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கவங்க தான் என்ன பண்றாங்கன்னா அடைக்கலம் தேடி ஆளுங்கட்சியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும்னு இவங்க பணம் கொடுத்தாங்களா இல்லை அங்கிருந்து பணம் வாங்கலாங்கன்னு தெரியாது. ஆனா நிச்சயமாக ஆதாயம் வந்து இருக்கு. நிச்சயமாக இந்த டிரான்சாக்ஷனுக்குள்ள வந்து ஒரு ஸ்மூத்தான டிரான்சாக்ஷன்ல ஏதோ ஒரு பேரம் வந்து நடந்தது உண்மை. ஸோ இதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து போயிருக்காங்க. அப்போ நீங்க சொல்றீங்க நாங்கள் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடல, குதிரை வேகத்தில் செயல்படுறோம்னு சொல்றீங்கல்ல. குதிரை வேகத்தில்னா இந்த 60 நாள் என்ன குதிரை வேகத்தில் நீங்க செயல்பட்டீங்க? நீங்க சொன்ன திட்டங்கள், விவசாயிகளுக்கு நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்ற முடிஞ்சதா? மகளிர் உரிமை தொகை நீங்க சொன்னீங்களா, அதை வந்து நிறைவேற்ற முடிஞ்சதா? தாய்மாமன் திட்டம் நீங்க அனௌன்ஸ் பண்ண போறீங்க, அதுல என்ன சொன்னீங்க? பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம்னு சொன்னீங்க. அரசு மருத்துவமனையில பிறக்கின்ற குழந்தைகள் நல்லா பாருங்க, முன்னாடி வந்து அப்படிலாம் சொல்லவே இல்லை. தமிழகத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமன் தங்க திட்டம் தான் சொன்னார், மோதிரம் திட்டம் தான் சொன்னார். இப்பதான் நீங்க அரசு மருத்துவமனை. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ நம்மளே வந்து ஒரு சகோதரிக்கு வந்து அரசு மருத்துவமனையில் தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, சுகாதார மையத்தில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. டெலிவரிக்கு வந்து போகிறாங்க, ஒரு எமர்ஜென்சி கேஸு. சப்போஸ் வந்து நீங்கள் போகிற வழியிலே வந்து பிரசவம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், தனியார் மருத்துவமனையில் வந்து சுகப்பிரசவம் ஆயிடுச்சு, இல்லை போகிற வழியிலே சுகப்பிரசவம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடையாது. உயிரை பணைய வச்சு நீங்க திருப்பி அரசு மருத்துவமனையில தான் போய் பிரசவம் பார்க்கணும். அப்ப இது மோசம், எவ்வளவு மோசமான பின்விளைவுகளை உருவாக்கும் நீங்க பாருங்க. இப்போ தாய் சேய் இந்தியா முழுக்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா மருத்துவ கட்டமைப்புல தமிழ்நாடு வந்து உயர்ந்த மாநிலம், முன்னேறிய மாநிலமா இருக்கு. நம்ம வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 1000 குழந்தைகளுக்கு 3 குழந்தைகள் தான் வந்து இங்க இறப்பு சதவீதம் இருக்கு. இதே நீங்க தமிழ்நாட்டை தாண்டிட்டீங்கனாலே 1000 குழந்தைகளுக்கு 50 குழந்தைகள் வந்து இறப்பு சதவீதம் இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க கட்டமைக்கிறத, நீங்க அந்த கட்டமைப்பை நீங்க சிதைக்கிறீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கிராமத்துல ஒரு எளிய மக்கள் இருக்காங்க, அவங்க வந்து இதுக்காக வந்து அரசு மருத்துவமனைக்கு போக முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒரு உயிரிழப்பு நடக்குன்னு வச்சுங்க. நம்ம இந்த திட்டத்தை வந்து குற்றமே சொல்லல, நல்ல திட்டம்னு நான் சொல்ல வரல. இது ஒரு மோசமான திட்டம். இது பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக உருவாக்கும் சொல்றோம். இந்த திட்டத்தை நீங்க வந்து அரசு மருத்துவமனை கொடுத்தாதான் பிறந்தாதான் சொல்லி எதுக்கு நீங்க சொல்றீங்கன்னா, பிறந்த குழந்தைகள்லாம் கொடுத்துட்டு போங்க ஒண்ணு, இல்லைன்னா இந்த திட்டத்தை தயவு செஞ்சு கேன்சல் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கல்வியில இங்க வந்து கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. அரசு பள்ளிகள் ஒண்ணு இன்னைக்கு மோசமான நிலைமை இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட மாடல் அரசாங்கம், இதுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே அவ்வளோ அருமையா இந்த பள்ளிக்கல்வித்துறை வந்து வழிநடத்தி இருந்தார். இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மாணவர்கள் வந்து குறைஞ்சிருக்காங்க, சேர்க்கை வந்து குறைஞ்சிருக்கு, இடைநிற்றல் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க வந்து நவோதய பள்ளிகள் வந்து திறக்கிறதுக்கான முனைப்பு வந்து காட்டுறீங்க, சிபிஎஸ்இ பள்ளிகளை வந்து முனைப்பு வந்து காட்டுறீங்க, அரசு பள்ளிகளை வந்து இன்னைக்கு மாற்றாந்தன் முனைப்பாடு நடத்துறதுனால இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறதுனால இந்த தங்கத்துக்கு கொடுக்குற இந்த முதலீட்டை தயவு செஞ்சு அரசு பள்ளிகளை வந்து கவனம் செலுத்துங்கன்னு சொல்றோம். நம்ம இந்த திட்டத்தை வேணான்னு சொல்ல, அதை இதுல முதலீடு பண்ணுங்க. நவோதயா பள்ளிகளுக்கு வந்து 3 வார காலம் அவகாசம் தான் கொடுத்திருக்காங்க. என்ன முனைப்பு தாவிக்கா காட்டுதா சொல்றீங்க? நவோதயா பள்ளிகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள், இதெல்லாம் வந்து சிக்கல் என்ன இப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இருமொழி கொள்கைகளை படித்து வந்ததுனால இன்னைக்கு உலகம் முழுக்க நம்மளால வந்து கோல் வச்ச முடியுது. இன்னைக்கு வந்து ஐடி துறையாக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், ஹெச்ஆர்ல இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா துறைகளும் நம்ம வந்து சிறந்து வந்து விளங்குறோம். இதெல்லாம் மடைமாத்தனம் பண்ணோன்னா நீங்கள் மும்மொழி இங்கே வந்து திணிக்கணும். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வந்து மாண்புமிகு நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1ஆம் வகுப்புல இதை வைக்காதீங்க, 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்புல இதை வச்சிருங்க. ஏன்னா எங்களுக்கே தெரியும் அது வந்து எவ்வளோ கஷ்டம், திடீர்னு ஒரு லாங்குவேஜ் வந்து படிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின் போது, அப்போது நீங்கள் இந்த மாநில சுயாட்சி இத்தனை ஆண்டுகளாக நம்ம வந்து கட்டி காப்பாற்ற இந்த இரு திராவிட கட்சிகளும் எந்த ஒரு கொள்கையில் நின்னாங்களோ, நீங்கள் அண்ணாவை வந்து வழிகாட்டின்னு சொல்றீங்கல்ல, அந்த அண்ணா என்ன சொன்னார்?
அந்த கொள்கையெல்லாம் நீங்கள் வந்து காற்றில் பறக்க விடுறதுனால இங்கே மிகப்பெரிய ஒரு சிக்கல், அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவங்க வந்து சுய சிந்தனையில் வந்து பண்ண முடியாதுன்னு நம்ம நினைக்கணும். நம்ம வந்து 3ஆம் மொழி வேண்டான்னு சொல்லலை, அவங்க ஏதோ ஒன்று விருப்ப மொழியாக படிச்சுட்டு போகணும். அது ஏன் இந்தியா தான் இருக்கணும், சமஸ்கிருதமாக தான் இருக்கணும்னு நீங்கள் திணிக்காதீங்க தான். நவோதயா பள்ளிகள்ல ஹிந்தி தான் கட்டாயம் அப்படின்னு அவங்க எந்த இடத்துலையும் குறிப்பிடலையே. இல்லை, அவங்க வந்து அப்படி சொல்லனாலும் வாய்மொழியில் சொல்லனாலும் அங்கே வந்து ஹிந்தி தான் வந்து கட்டாயமாக திணிக்கப்படுகிறது. நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டே இல்லை. ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு டிஷர்ட்டை போட்டுட்டு நம்ம கெத்தா சுத்தனவங்க தான். நம்ம சகோதரர் வந்து லேலாமணி கூட பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு டிஷர்ட்டு நானும் அவரெல்லாம் போட்டுட்டு கெத்தா சுத்தனவங்க தான். ஆனால் இன்னைக்கு நம்ம அதே நவோதயா பள்ளியில் வந்து இந்தியை திணிக்கின்ற வேலைகளை நம்ம வந்து செய்யும்போது இது உங்களுக்கே இது பாதகமாக அமையும்னு சொல்கிறோம். இது வந்து தமிழ்நாட்டுக்கு பாதகம் மட்டும் கிடையாது, தாவேக்காக பாதகமாக அமையும். அவங்களுக்கு வந்து தெரியல இதோட வந்து தாக்கம் எப்படி போகும். இந்த தமிழக மண் வந்து எவ்வளோ பெரிய வந்து போராட்டங்கள்லாம் இங்கே வந்து சந்திச்சிருக்கு. மொழி போரால தான் இங்கே வந்து திமுகவே உருவாச்சுன்றதே இவங்களுக்கு வந்து தெரியல. மாணவர் புரட்சி வெடித்த மாதிரி திரும்ப ஒரு மாணவர் புரட்சி வெடிச்சிடக்கூடாதுன்ற நல்ல நடைபெற தான் நம்ம இதை சொல்கிறோம். திரும்ப திரும்ப நீங்கள் இப்போ சொன்னதுனால கேட்குறேன், திரும்ப திரும்ப திராவிட கட்சிகள் வந்து மொழி போர் செஞ்சது அப்படின்னு சொல்லியே இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நம்ம மீற விடுறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வைக்கப்படுது. ஏன்னா நவோதயா பள்ளிகள் அப்படிங்கிறது தேசிய அளவிலான கல்வியை மாணவர்களுக்கு இலவசமாக கிடைக்க வைக்குது. எப்படி சிபிஎஸ்சி பள்ளிகளில் அந்த நீட் தேர்வுக்கு கூட நம்ம அங்கே தான் தரமான கல்வி கிடைக்கிறதா சொல்கிறோம், அந்த அளவுக்கு தரமான கல்வியை இலவசமாக தரேன்னு சொல்கிறாங்க. 28 மாநிலங்கள்ல 27 மாநிலங்கள்ல இருக்குது. தமிழ்நாடு மட்டும் ஏன் அதை எதிர்க்குது? அதனால தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இப்போது நாங்கள் வந்து வேணான்னு சொல்ல, மும்மொழி வந்து பாடத்திட்டத்தை வந்து வேணான்னு சொல்ல, நாங்கள் இருமொழி எங்களுக்கு போதும்னு சொல்கிறோம். எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் மும்மொழி இல்லை, நாங்கள் 300 மொழி கூட நாங்கள் வந்து கற்றுக்குறோம். அதுதான் சொல்கிறாங்க, தேவைப்பட்டா படிச்சுக்கோங்க, 3 மொழியில் எந்த மொழியை வேணால் படிச்சுக்கோங்க. அப்படி கிடையாது, கம்பல்சரி அதில் இருக்குது. கம்பல்சரி நீங்கள் வந்து இந்தியோ சமஸ்கிருதம் நீங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு ஆப்ஷனே வந்து கிடையாது. அதில் நீங்கள் வேறு ஏதோ மொழிலாம் வந்து அங்கே வந்து படிக்க முடியாது. நிச்சயமாக வந்து சமஸ்கிருதமும் இந்தியும் வந்து நீங்கள் எடுக்கணும். அதனால தான் இதை வந்து நம்ம வந்து வேண்டான்னு சொல்கிறோம், எங்களுக்கு வேணான்னு சொல்கிறோம். சரி, நீங்கள் இதில் மட்டும் இவ்வளோ வந்து சொல்கிறீங்கல்ல, சரிங்க நாங்கள் நவோதயா வந்து பள்ளிகளை வந்து நாங்கள் ஒத்துக்கிறோங்க, நாங்கள் சிபிஎஸ்சியை நீங்கள் வந்து திணிச்சிட்டுங்க நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் நீட்டு வேணான்னு சொல்கிறோமே, எங்களுக்கு விலக்கு கொடுன்னு சொல்கிறோம், அதையே நீங்கள் மறுக்கிறீங்க, கொடுத்துட்டு போங்களேன். எங்களுக்கு நீட் வேணாங்க, எங்களுக்கு விலக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம். எங்களுக்கு 10 வருஷம் கேப் கொடுங்க, 15 வருஷம் எங்களுக்கு வந்து விலக்கு கொடுங்க. ஏற்கனவே அப்படி தான் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் விலக்கு நம்ம வாங்கியிருக்கோம். எங்களுக்கு நீட்டு வேணான்னு விலக்கு சொல்லும்போது அதே மட்டும் ஏன் நீங்கள் நொட்டுறீங்க எங்களுக்கு எடுத்துன்னு வந்து? அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இப்போ நீங்கள் நவோதய பள்ளிகளை நாங்கள் வந்து பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் வந்து கையெழுத்து போடணும். ஆனால் நாங்கள் சொல்கிற நீட்டு மட்டும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. இது என்ன மாதிரி சட்ட சிக்கல்? இது என்ன நீங்கள் சொல்ல வரீங்க சொல்லுங்களேன். அப்போது உங்களுக்காக ஒரு நியதி எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தமிழ்நாடு இந்தியாவிலேருந்தே தனிப்பட்ட ஒரு என்றைக்குமே ஒரு தனித்தன்மையோடு தான் இயங்குது. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு வந்து அண்ணாதுரை சொன்னது இதை வச்சு தான் அவர் சொன்னார். இன்றைக்கி ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்குது. எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் பானிபூரி விற்கிற சகோதரர்களுக்கு நீங்கள் கொடுங்க, நாங்கள் வேணான்னே சொல்லலை, நாங்கள் அவங்கள குறை மதிப்பீடுலாம் பண்ணல. எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் போயிட்டோங்க, ஐடிக்கு போயிட்டோங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தான் எங்களுக்கு உலகம் முழுக்க இன்றைக்கி அறிவு வந்து வளர்க்குது. எங்களுக்கு தாய்மொழியிலே இன்றைக்கி எல்லா சாஃப்ட்வேரும் வந்துச்சுங்க. எங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் போதும், எங்களுக்கு தேவைப்பட்டால் ஹிந்தி இல்லை, நாங்கள் எந்த மொழி வேணாலும் நாங்கள் கற்றுப்போம், ஆனால் நீங்கள் திணிக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ இந்த மொழி திணிப்பு, நம்ம இப்போ நீட் தேர்வு, இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பாஜகவை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு பாஜக கூட திமுக வந்து கூட்டணி வைக்க போகுது. கூடிய விரைவில் வந்து திமுக, அதிமுக, பாஜக 3 சேர்ந்து கூட்டணி வைக்கிறாங்க. பேலன்ஸ் இருக்கிறதே வந்து அந்த கேபினெட் அதை வந்து முடிவு பண்றது மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த நிர்மல்குமார் எங்க இருந்தாரு? முதல்ல RSSல இருந்தாரு, அப்புறம் பாஜக இருந்தார், அப்புறம் அதிமுகவில் இருந்தார். இப்போ அண்ணன் வந்து தாவேக்கால இருக்கார். அந்த இது ஒரு சொல்லுவாங்கல்ல, கரகாட்டக்காரன் படத்தில் வரும்ல, அந்த காரு, இந்த காரு வச்சிருந்த யாருப்பா வச்சிருந்தாங்க அப்படின்னோடனே அந்த ஜமீன்தார் வச்சுதான் இந்த ஜமீன்தார் வச்சிருந்தார், இப்போ கடைசியில் நம்ம இந்த காரை நம்ம வச்சிருக்கிற மாதிரி இப்போ தாவேக்கா அவர் வந்து தாவேக்கால இருக்கார். நம்ம வந்த பாதை எது, நம்ம பேசுறதுக்குலாம் நமக்கு வந்து தகுதி இருக்கா, நம்ம வந்து பேசலாமான்னு யோசிச்சு வந்து பேசணும். இப்போ ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ண என்ன சொல்றாங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் வந்து கூட்டணி பேசியது, அதனால் நாங்கள் வந்து விஜய் அவர்களை ஆதரித்தோம்னு நம்ம தோழர்களே வந்து சொல்றாங்க. சரிங்க, இதே திரு ஸ்டாலின் அவர்கள் தொல் திருமாவளவர்கள் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொன்னார, அப்போ ஒத்துக்கவே இல்லை. யார் ஒத்துக்கல சொல்லுங்களேன்? யார் ஒத்துக்கல? அதிமுக ஒத்துக்கல. அதனால அந்த பேச்சுவார்த்தை டிராப் ஆயிடுச்சு. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி எடுக்க முயற்சி. ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்களேன். அதிமுக யார் சொல்றாங்க? அதிமுக வெளியேறி போன CV சண்முகம், அதிமுக வெளியேறி போன விஜயபாஸ்கர் உள்ளிட்ட நபர்கள் தான் பேசுறாங்களே கண்டி.
இந்த கட்சியில் இருக்கவங்க யாராவது பேசுகிறாங்களா? இவர் வந்து அதிமுகவோட கொறடாவை சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமியை சொல்லுங்க, திமுக என் கூட வந்து பேசிச்சுங்க, நாங்கள் வந்து திமுகவோட போய் பேசுனாங்க அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து என்னன்னா நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி கற்பனை பண்ணுறது. ஆனால் இங்கே நிஜத்தில் ஒன்று நடந்துட்டு இருக்கு. நீங்கள் யாரை சொன்னீங்க? பாசிசம்னு சொன்னீங்க பிஜேபியை, பாயாசம்னு திமுகவை சொன்னீங்க. யாரோட நீங்கள் கூட்டணி வைக்கல. திமுக கூட்டணியில் ஜெயிச்ச கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, IUML உள்ளிட்ட எல்லாரையும் அப்படியே இவர் வந்து உழைப்பெல்லாம் ஸ்டாலின் போடுவாராம், அறுவடை வந்து இவர் பண்ணுவாராம். யாரு? விஜய் வந்து அவங்கள எடுத்துட்டு அழகா இன்னைக்கு வந்து ஆட்சி அமைச்சிட்டுங்க. நீ வந்து யோக்கியா உத்தம, உங்களுக்காக உழைத்து டீசெண்டா சொன்னாரு, பரவாயில்ல நாட்டின் நலன் கருதி இங்க வந்து கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, அதனால நீங்க போய் ஆதரவு கொடுங்கன்னு சொன்னவர் தீய சக்தி. இந்த தீய சக்தி வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி இந்த ஓட்டுகளை வந்து மக்கள்கிட்ட வந்து அறுவடை பண்ணி அப்படியே கொடுத்த உடனே அழகா தட்டில் உட்காந்து நீங்க இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அந்த நன்றி விசுவாசம் உங்களுக்கு சுத்தமா கிடையாது. இந்த பக்கம் நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி திமுக அதிமுக கூட்டு, பிஜேபியும் திமுகவும் கூட்டுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு நீ யார் நீ கூட்டணியில் இருக்காங்க சொல்லுங்க. நீங்க தான் பிஜேபி என்ன சொன்னாலும் எதிர்க்க மாட்டீங்க. பிஜேபி என்ன சொல்றது ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்துக்கே நீங்க வாங்கல. இன்னைக்கு வந்து கோர்ட் ஆர்டர் வந்து சொல்றாங்க, ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் இருக்கு. நீங்க வந்து வந்தே மாதரம் பாடலை வந்து பாடணும், தமிழ்தாய் வாழ்த்தை பாடணும், தேசிய கீதம் பாடணும். இந்தியா முழுக்க என்ன நிலைமை? வந்தே மாதரம் பாடலை யாரும் வந்து பாடுறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க மாநில மொழி பாடலை பாடுவோம், தேசிய கீதம் பாடுவோம். அதுல அந்த வந்தே மாதரம் பாடல் எவ்வளவு சிக்கல் இருக்கு, இஸ்லாமியர்கள் எவ்வளவு மோசமாக அது இழிவுபடுத்துகிறது, தேசத்தை வந்து துண்டாடுகிறதுன்னு சொல்லி தான் அந்த பாட்டை வேணான்னு நம்ம சொல்ல மாட்டி, அந்த பாடல் வேணாம், நாங்க அதை வந்து பாட மாட்டோம்னு நம்ம சொல்லவே இல்லை, எங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்றோம். எப்படி நம்ம தமிழ்தாய் வாழ்த்து தானே பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்திருக்கு இல்லையா? ஆர்டர் வந்திருக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதே முந்தைய அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டில் நின்னாங்களே, உங்களால் நிற்க முடியுதா அந்த நிலைப்பாடில்? நீங்க எல்லாத்துக்கும் போய் சரண்டர் ஆயிடுறீங்களே. சரண்டரா எல்லாத்துக்குமே நீங்க நீட்டு விஷயமா பேச மாட்டீங்க, காவிரி விஷயமா பேச மாட்டீங்க, இந்த தமிழ்தாய் விஷயமா பேச மாட்டீங்க. கவர்னர் வந்து போறாருங்க, ஆய்வுக்கு போறாருங்க, யார் வேணாலும் என்ன வந்து கவர்னர் மாளிகையில சந்திக்கலாம்னு சொல்றாருங்க. நீங்க சொன்ன அந்த சிடிஆர் நிர்மல்குமார் தான் பேசுறாரு. முதலமைச்சருக்கு வாய் இல்லையா? முதலமைச்சர் இதெல்லாம் எதுக்கு தான் முதலமைச்சர் வாய் திறப்பாரு சொல்லுங்க? முதலமைச்சர் சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காக கோரிக்கையினாலதான் அதை வந்து விசாரணை செஞ்சு முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படிங்கிற ஜிஓவே வருது. அப்போ ஒரு பேசல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எதில் நீங்கள் உங்களோட ஸ்ட்ராங்காக நிலைப்பாட்டில் நின்னீங்க? இப்போ நீங்கள் உங்களுக்கு மக்கள் வந்து பெரும்பான்மை வாக்கெலாம் வந்து அளிக்கலை. நீங்கள் வந்து இன்றைக்கும் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் தான். இந்த மைனாரிட்டி அரசாங்கத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நீங்கள் பண்ணணும். இன்றைக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் காரணம், எதுக்கு எடுத்தாலும் திமுக தான், ஸ்டாலின் தான் காரணம்னா அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணிடுறீங்க சொல்லுங்களேன்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ 60 நாளுக்கு மேலே ஆச்சு. பெரம்பூர் கூட அன்றைக்கி வந்தார், பயனாளிகள் வந்து ரேஷன் கார்டெலாம் கொடுத்தாரு. அந்த மக்களுக்கு நன்றி சொன்னாரா? அந்த மக்களுக்கு நன்றி சொன்ன ஒரு வந்து ரோட் ஷோ வந்து போகிறீங்க, ரோட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டவங்களாம் கை கொடுத்தா வந்து கை கொடுக்குறீங்க. ஒரு தூய்மை பணியாளர் வந்து கை கொடுக்க வந்தால் தட்டி விடுறாங்க. தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து மோசமாக நடத்துகிறது. நீங்கள் வந்து திருவொற்றியூரில் எம்எல்ஏ அலுவலகம் திறக்கும் போதும் சரி, அவங்கள வந்து அந்த காலனிகளை வந்து அவங்கள வந்து கையால் எடுக்க வச்சதும் சரி, தொடர்ச்சியாக வந்து அவங்கள வந்து இழிவுபடுத்துறீங்க. திமுக அரசாங்கம் பண்ணும்போது 2 மண்டலங்கள் வந்து தனியாருக்கு மாற்ற போகிறோன்னு சொல்லுது. அதை வச்சு நீங்கள் எவ்வளோ அரசியல் பண்ணீங்க? இன்றைக்கி எல்லா மண்டலங்களும் இன்றைக்கி தனியாருக்கு மாற்றத்துக்கான முயற்சிகளை திமுக தாங்க இன்றைக்கி முறியடிச்சிருக்கு. திமுக தான் மக்கள் கூட இருந்து முறியடிச்சிருக்கு. உங்கள் முகத்தில் கரிய பூசி இருக்கு. அந்த தொழிலாளர் பக்கம் திமுக தான் நின்றுட்டு இருக்கு. நீங்கள் அழகாக வந்தீங்க, இப்போ வந்து சூயஸ் நிறுவனத்துக்கு தூக்கி தண்ணீரை வந்து கொடுக்குறீங்களே, மீட்டரில் தான் இப்போ வந்து தண்ணீர் வந்து வாங்க போகிறோம். இதெல்லாம் திமுக அரசாங்கம் வந்து நிறுத்தி வச்சிருந்தது. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வந்து திறந்து விடுறீங்க. கார்பரேட்டுகள் வந்து ஈஸியாக இங்கே உள்ளே வர முடியும், பெரிய நிறுவனங்கள் இங்கே வந்து வாழ முடியும். சாமானிய மக்கள் வாழறதுக்கான எந்த விதமான அடிப்படை வேலைகளும் இந்த அரசாங்கம் இந்த 60 நாளில் இன்னைக்கு வரைக்கும் செய்யவே இல்லை. கண்டிப்பாக நிறைய தகவல்களை பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.